பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுடைய நாமம் நம்முடைய மூத்த சகோதரனாயிருக்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நம் அனைவருக்குள்ளேயும் மகிமைப்படுவதாக, நம்ம அனைவருக்குள்ளே ஊற்றப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. ஆமென். பரலோகத்தின் தேவன் தாமே இந்த நல்ல நாளை தந்து தேவனுடைய சமூகத்திலே நான் ஒரு சிறு மந்தையா இருந்தாலும் சிறு கூட்டமாயிருந்தாலும் தேவ சமூகத்தில் ஆர்வத்தோடு தேவனே தேடி நாடி ஓடி தேவ சமூகத்திலே அமரும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால மறுபடியுமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நல்லவர், அவர் உன்னதமான தேவன், நம்மை அழைத்த தேவன், நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற தேவன். நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் அனுதினம் வளர்ச்சி அடையும்படியாக தேவன் நமக்கு கிறிஸ்து மூலம், அப்போஸ்தலர் மூலம், பிதாவாகிய தேவன் மூலம் தேவன் நமக்கு கொடுத்ததான சட்ட திட்ட உபதேசங்களை பகுத்தறியவும், அதை கடைபிடிக்கவும், அதை நம்பவும், அதை விசுவாசித்து அதை பின்பற்றும்படியாக பிதாவாகிய தேவன் பாராட்டின அன்பு மிகவும் பெரிதாயிருக்கிறது. அதுதான் அடிக்கடி நம்ம சொல்லுகிறது, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்த ரகசியத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அந்த வெளிப்பாடு ஆவியானோர் மூலமாக தேவனுடைய வசனத்தினுடைய சத்தியங்களை, அதே மர்மங்களை, ஆழமாய ரகசியங்களை கண்டுபிடிக்கும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக பிதாவு நமக்கு ஞானத்தின் ஆவியையும், கிருபையின் ஆவியையும், பலத்தின் ஆவியையும், அதே தெளிந்த புத்தியின் ஆவியையும், அதே போல தைரியத்தின் ஆவியை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறோம். கிருபையில நான் சிறு கூட்டமாயிருந்தாலும் தேவன் நம்மோடு பேசுவார். அவர் நம்ம மத்தியிலே, அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவுகிறது. அவருடைய குமாரனாய் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறது. 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடி வந்திருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறபடினால அந்த வார்த்தையின்படியாக அவருடைய சமூகம் நம்ம மத்தியில் இருக்கிறது. போன வாரத்திலே நம்ம புதன் ஞாயிற்றுக்கிழமை தியானிச்ச வசனத்தினுடைய மீதியான வசனங்களை தியானிக்கும்படியாக கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன். அதே ரோமர் எழுதிய நிருபம், அதுல 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் அதை பயப்படுவதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியே பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். தேவன் நமக்கு கொடுத்த ஆவி, அது எப்படிப்பட்ட ஆவி என்றும் நாம் பகுத்தறிய வேண்டும். அனைவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள், அந்நிய பாஷை பேசுகிறார்கள், பல தீர்க்க தரிசனங்களும் பல அற்ப அடையாளங்கள் எல்லாம் நடப்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பெற்ற ஆவி என்ன ஆவி என்பதே அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். அந்த ஆவி தேவனுடைய மெய்யான ஆவியா அல்ல தவறான ஆவியா என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய ஆவியை எப்படி பகுத்தறிய முடியும்? ஆவியின் கனிகளாலே, ஆவியின் கனிகளினாலே நமக்குள்ள இருக்கிற ஆவியை நாமே பகுத்தறிய முடியும். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அந்தபடிய திரும்பவும் சொன்னா ஏற்கனவே அந்த பயத்தின் ஆவிக்குள்ள இருந்தது, நடுக்கத்தின் ஆவிக்குள்ள இருந்தது, அவிசுவாசத்தின் ஆவிக்குள்ள இருந்தது, பலவீனத்தின் ஆவிக்குள்ள இருந்தது, சோர்வின் ஆவிக்குள்ள இருந்தது, அது தைரியம் இல்லாத ஒரு பலகீனமான பாண்டங்களாக அந்த ஆவிக்குள்ள இருந்தது. இப்போ தேவன் நமக்கு திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியே பெறாமல், அடிமத்தனத்தின் ஆவிதான் என்னாகிறது? அதை பயப்படுகிறது. அடிமத்தனத்தின் ஆவி, உதாரணத்துக்கு இஸ்ராயேல் ஜனம் எகிப்திலே அநேக வருஷம் அடிமத்தனத்தில் இருந்தார். பார்வோனுடைய அந்த ஆட்சிக்குள்ளே, பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் இருந்த நிமித்தமாக
அனுதினமும் ஓரோ நிமிடமும் அவர்கள் வாழ்க்கையில பயந்து 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 அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தது. அவங்க வாழ்க்கையில ஒரு தைரியம் இல்லாம இருந்தது, ஒரு சோர்வோடு இருந்தது, பலவீனமா இருந்தது. அங்க பிள்ளைகளை கவனிக்க முடியவில்லை, அங்க வயதா இருக்கிறதான பெற்றோர்களை கவனிக்க முடியவில்லை, வியாதியோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை அதை கவனிக்க முடியவில்லை. என்ன சொல்ல போனால் அவங்களே அவங்களுக்கு கவனிக்க முடியாதபடி அதை அவங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? பயம். என்ன பயம்? நாங்க இந்த அந்நிய தேசத்திலே வந்திருக்கிறோமே, இந்த அந்நிய தேசத்திலே நாங்க வந்து இந்த பார்வோனுடைய அடிமை நுகத்துக்குள்ள இருந்து அவனுடைய வார்த்தை மீறி ஏதும் செய்ய முடியாதபடி அவருடைய பேச்சை கட்டுப்பட்டு வாழ்ந்ததை தவிர வேற அவருக்கு சுதந்திரமாக அல்லனா விடுதலையாக அவங்களாலே எங்கேயும் நடமாட முடியவில்லை, செயல்பட முடியவில்லை, பேச முடியவில்லை, கிரியைகள் நடப்பிக்க முடியவில்லை. எல்லா இடங்களிலும் பார்வோனுடைய கண்கள், பார்வோனுடைய அதிகாரிகளுடைய கண்கள் இவங்க மேல் எப்பொழுதுமே கவனமா இருந்ததுனாலே அவங்க வாழ்க்கை மிகவும் சிரமமா இருந்தது. மிகவும் அதே வேதனையோடு அவங்க நாட்களை அதை கடத்தி கொண்டு வந்தது. அதை பயத்தோடு அவங்க வாழ்க்கையை காணப்பட்டது. அது ஒரு அந்த பயம் அதை திரும்பவும் திரும்பவும் சொல்லும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே ஆதம் ஏவாளை தேவன் உருவாக்கி தேவன் அவருக்கு பயமே இல்லை. தேவன் வருகிறதானா அந்த அந்த நடக்கிற சத்தத்தை கேட்டு அங்கு ஓடி போய் தேவனோடு உறவாடுவார்கள், தேவனோடு கூட பேசுவார்கள், தேவனோடு கூட சஞ்சரிப்பார்கள். இப்படியெல்லாம் அவங்க தேவனுமாக நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தது. திடீர்னு அந்த பாவம் அதே சாத்தான் மூலமாக பாவம் உள்ளே வந்த பொழுது இப்ப அவங்க என்ன பண்ணாங்க? பயப்பட்டு நடுங்கி பயந்து ஒரு மரத்தினுடைய அதே மரத்துக்கு தணலாக அல்லது மரத்தை மறையாக வச்சு அதை ஒளிந்திருக்கிறார்கள். ஆனா தேவவசனம் சொல்லுகிறது, தேவன் அவரை கூப்பிட்டா, ஆதமே நீ எங்கே? ஆதம் எங்கே என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். எப்பவும் வரும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இவங்க ஓடி வருவார்கள். ஆனா இன்னைக்கு மட்டும் தேவன் அவர்களை அழைக்க வேண்டிய பேர் சொல்லி அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அப்ப அவர் என்ன சொன்னார்? நான் பயந்திருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன், ஆகையினால் என் வாழ்க்கையிலே உம்மை சந்திக்க என்னாலே முடியவில்லை, உம்மக்கிட்டே வர்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லை. பாருங்களேன், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறது? சாத்தானுடைய கிரிகளினாலே இருந்த பலம், இருந்த தைரியம், இருந்த அதை தேவனுள்ள உறவாடுதல் எல்லாம் அந்த இடங்களிலே துண்டிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக அதை மாற்றப்பட்டது. தேவனுடைய மக்களே, அதை திரும்பவும் அப்போ ஆதத்தின் மூலம் பிறந்த நாம் அனைவரும் தேவனை பார்க்க முடியாதபடி அல்லது தேவனிடத்திலே சேர முடியாதபடி என்னாய் மாறிவிட்டது? பயமுள்ள ஆவி, நடுக்கமுள்ள ஆவி, சோர்வுள்ள ஆவியே. அது இது ஆருடைய ஆவி? இது தேவனுடைய ஆவி அல்ல, சாத்தானுடைய ஆவி. சாத்தானுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஆதம் ஏவாளை காணப்படுகிறோம். அதனாலே அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கையிலே குறைபாடுகளை அவங்க பூர்ணமாக அறிந்து கொண்டாங்க, உணர்ந்து கொண்டாங்க. நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம், அது மட்டுமில்லை நாங்கள் பயந்திருக்கிறோம், நாங்கள் தேவனிடத்திலே சேர முடியாது, அவங்களே சேர முடியாது என்று சொல்லி அவங்களுக்குள்ளே அந்த உறுதி அவங்களுக்குள்ள இருந்தது. ஆகையினால் அதை திரும்பவும், ஆனால் அந்த விஷயத்திலே அவங்க இப்படி பயந்திருக்கிறதான ஆதத்தை ஏவாளை பார்த்து இப்போ அந்த வம்சத்தில் வந்த நம்மளையும் இல்லைன்னா இன்னும் இருக்கிறதான அநேக கோடி மக்களையும் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்க பயந்து நடுங்கி ஒளிந்து இருக்கிறோம். தேவனிடத்திலே உண்மையாகவே சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை,
தேவனுக்காக தங்களை மறுபடி அர்ப்பணிக்க முடியவில்லை, ஒப்பு கொடுக்க முடியவில்லை. அதே தேவ சமூகத்திலே அவங்க தங்களுடைய கிரியைகள் நிமித்தமாக ஒளிந்து இருக்கிறோம், பயந்து இருக்கிறோம், நடுங்கி இருக்கிறோம். இப்படி நடுக்கத்திலே இருக்கிறதான ஜனங்கள் அவங்க அதை வாழ்க்கையில ஆத்மா ஆத்துமா அதை என்னாச்சு, மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு முதல் கொலபாதகம் ஏதன் தோட்டத்துல பிசாசு அது ஆதத்தை ஏவாளை கொன்று விட்டா. ஆனால் அந்த இடத்துல 4 மரணம் நடந்தது. எத்தனை மரணம்? 4 மரணம். 4 மரணம் என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணம் முதலாவது. இரண்டாவதாக சரீர பிரகாரமான மரணமும் அவங்களை என்ன பண்ணாங்க, அவங்களை ஆட்கொண்டது. அப்ப 4 மரணம், 2 பேருக்கு 4 மரணம். எவ்வளவு பயங்கரமான விஷயம். 2 நபர்களுக்கு ஆதி மனுஷனாகிய ஆதத்துக்கும் ஏவாளுக்கும் 4 மரணம் ஏற்பட்டது. அப்போ முதல் மரணம் ஆவிக்குரிய மண்டலத்திலே அவங்க பிசாசு அவங்களை கொன்று போட்டாங்க. 2வது மரணம் அவருடைய சரீரம் வந்தது. அதை ஆவிக்குரிய தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாக இப்போ நம்ம மாதிரி சரீரத்தை பார்க்கக்கூடியவர்களாக மாறிவிட்டது. அந்த சரீரத்துக்கும் என்ன உண்டு? மரணம் உண்டு. இப்போ 2 மரணத்தை 4 மரணமாக 2 பேருக்குள்ளே வந்து விட்டதாக வேதாமத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் திரும்பவும் அங்கே அதுதான் வசனம் சொல்லுகிறது, திரும்பவும் பயப்படுவதற்கு. அப்போ இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? கிறிஸ்துவே தேவன் நமக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக இந்த பூமிக்கு பாவ நிவாரண பலியாக அவரை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அந்த கிறிஸ்துவினோடு தேவன் நம்மை மறுபடியும் தேவனுடைய வசனத்தினாலும் நம்மை பிறப்பித்திருக்கிறபடினால் நமக்கு இன்னும் என்ன இல்லை, அந்த திரும்பவும் அதை பயப்பட வேண்டியதான ஒரு விஷயம் இல்லை என்பது அந்த வசனங்களிலே நாம் பார்த்து கொள்ள முடியும். இது எல்லாருக்கும் பொருத்தமான விஷயம் கிடையாது. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவங்கள் இருக்கிறாங்க, பேர் பெந்தெக்கோஸ்துக்காரங்கள் இருக்கிறாங்க, பல அதே குரூப்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இந்த வசனத்தின் அடிப்படை திரும்பவும் என்று சொல்லும் பொழுது அவங்க இன்னும் திரும்பவும் பயந்துட்டு தான் இருக்கிறோம். பயப்படுகிறதான ஆவி அவங்களுக்குள்ளே இன்னைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அவங்களுக்கு கிறிஸ்து மூலமாக ஆதத்தில் தவறி போன ரட்சிப்பே അല്ലെങ്കിൽ ஆதத்தில் தவறுதலாய் போன அந்த காரியங்களை உத்தரிக்கும்படியாக, அது விடுதலையாக்கும்படியாக 2ஆம் ஆதாமாகிய நம்முடைய மூத்த சகோதரனாகிய கிறிஸ்துவே தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி அவரே சிலுவையில் ஒப்பு கொடுத்த நிமித்தமாக, நம்முடைய பாவத்தை பரிகரித்த நிமித்தமாக நமக்கு திரும்பவும், அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அதை திரும்பவும் அதை பயப்படுவதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியே பெறாமல் திரும்பவும். அப்ப ஏற்கனவே அது இருந்தது, ஏற்கனவே அடிமத்தனத்தின் ஆவி வந்து விட்டது. எப்போ? ஏதேன் தோட்டத்திலே பாவம் எப்போ உள்ளே வந்ததோ அப்போ ஆதத்துக்கும் ஏவாளுக்கும் என்ன வந்தது? பயப்படக்கூடிய ஆவியே அவங்களுக்குள்ளே வந்து விட்டது. பயம் மட்டுமா? மரணம். அதே 4 விதமான மரணம் 2 பேருக்கும் ஏற்பட்டது. ஆவிக்குரிய மண்டலத்தில் மரித்தது, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் அவங்க மரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணா? தம்முடைய குமாரனை கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு 2 மரணத்துக்கு அடிமைகளாய நாம் இனி ஒரு மரணத்தை மட்டும் சந்திச்சால் போதும். ஒரு மரணத்துக்கு மட்டும் அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் ஆவிக்குரிய மண்டலத்திலே இன்னும் என்ன செய்ய வேண்டாம்? மரணம் இல்லாமல் நம்மை மரணத்திலும் நம்மை விடுதலையாக்கி நமக்கு நித்திய ஜீவனை தந்து அந்த குமாரனாய் கிறிஸ்து மூலம் நம்மளை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறோம், விடுதலை பண்ணி இருக்கிறோம். அதுதான் வெளிப்படுத்தின் புஸ்தகம்
20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும் பொழுது, அதை முதலாம் உயிர்த்தெழுந்தலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறார். அவன் மேலு 2ஆம் மரணத்துக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம். அப்போ ஏதேன் தோட்டத்திலே அவங்களுக்கு ஆதத்துக்கு 2 மரணம், ஏவாளுக்கு 2 மரணம். அந்த 2 மரணத்திலே முதல் மரணம் சரீர பிரகாரமான மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம். ஆனா 2ஆவது மரணம் தான் ஆதம் ஏவாளை பொறுத்த வரைக்கும் மாம்ச பிரகாரமான மரணம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆத்திய மரணம், அது சரீர பிரகாரமான மரணம் அது இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்பாக ஆவிக்குரிய மரணத்தையும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனால் இந்த ஆவிக்குரிய மரணத்தை பரிகரிக்கும்படி தேவனுடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன நடந்தது? ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாகும்படி தேவன் நமக்கு குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சா. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியே பெறாமல், பாவத்துக்கும் சாத்தானுக்கும் அடிமத்தனத்தின் ஆவியே பெறாமல் பின் என்ன ஆவியை பெற்றிருக்கிறார்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறா புத்திர சுதந்திரத்தின் ஆவியே பெற்றீர்கள். பாருங்களேன், அப்போ நம்ம முதலாவது பயப்படக்கூடிய அடிமத்தனத்தின் ஆவியில் இருந்தது. தேவன் வருகிறதை பார்த்த உடனே பயந்து அதை ஒளிஞ்சிருக்கிறார். காரணம், அந்த இடத்துல ஆவிக்குரிய மரணம் முதலாவது நடந்தது. 2ஆவதாக அங்கு சரீர பிரகாரமான மரணம் ஏற்பட்டது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை ஆவிக்குரிய மரணத்திலே நாம் இருந்து கொண்டே இருந்தது. இப்ப நமக்கும் 2 மரணம் அல்ல, ஒரு விதமாக சொல்லும் பொழுது 3 மரணம் இருக்கிறது. நமக்கு என்ன 3 மரணம்? யாருக்காவது சொல்ல முடியுமா? யாராவது பேச முடியுமா? நமக்கு 3 மரணம் இருக்கு. கொஞ்சம் சொல்லுவீங்களா? தம்பி, அது என்னென்ன மரணம் சொல்ல முடியும்? ஆதாம் ஏவாள் அந்த சந்ததிகள், அந்த இடத்துல ஒரு மரணங்கள். ரைட்டு. நமக்கு 3 மரணம். நமக்கு 3 மரணத்துல இன்னொரு மரணத்தை சொல்ல முடியுமா? 2 மரணம் ஏற்கனவே சொல்லிட்டோம், இன்னொரு மரணங்கள் இருக்கு. பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். அது எப்போ? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது. நமக்கு எத்தனை மரணம் இருந்தது? 3 மரணம் இருக்கு. ஆனா மிச்சம் நமக்கு இப்போ 2 மரணத்தையும் தாண்டிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. இனி நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரணம் தான், அது சரீர பிரகாரமான மரணம். ஆவிக்குரிய மரணத்தையும் நம்ம தேவனுடைய சத்தியங்கள் நிமித்தமாக நமக்கு அது பரிகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல இயேசுவோடு சேரும்படி, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி தண்ணீர்ல முழுகி ஞானஸ்தானம் பெற்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது ஞானஸ்தானம், அது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுந்தலுக்கு ஒரு அடையாளமாயிருக்கிறது. ஆகையினால் பாவத்திற்கு மரிக்கிறதான ஒரு கண்டிஷன். இப்படி 3 மரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. அதுல 2 மரணத்தையும் ஜெயிக்கும்படி பிதாவாகிய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். இன்னொரு மரணம், அதை வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியில் மரணம் இல்லாதபடி, ஆத்துமாவில் மரணம் இல்லாதபடி. அப்ப நம்முடைய ஆத்துமா மரிப்பதில்லை. எப்படி மரிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறபடினால
நம்முடைய ஆத்துமாவுக்கும் மரணம் இல்லை. அப்ப அந்த ஆத்துமா வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அதை முதலாம் உயர்த்தெழுந்தல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் அவன் மேல் இரண்டாம் மரணத்துக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அப்ப இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு மரணம் ஏற்கனவே, அதுல சரீர மரணத்துக்கு மட்டும்தான் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். மற்ற ரெண்டு மரணத்தை ஜெயிக்கும்படி கிறிஸ்துவிலோடு தேவன் நமக்கு பரம ஸ்லாக்கியத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தேவன் நாட்களிலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டேன்னு சொன்ன வசனத்தின்படி எனக்கு ஆவியானவர் கொடுத்த ஒரு ஆலோசனையாக இதை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகிய நான் தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக வசனம் சொல்லுகிறது. அதை இப்ப நம்ம பயப்படுகிறதானா, அதை திரும்பவும் அதை பயப்படுகிறதானா, அதை அடிமத்தனத்தின் ஆவி அல்ல. அடிமத்தனத்தின் ஆவி, பிசாசு ஜனத்தை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. இன்னைக்கும் மக்களை சத்ரு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அநேக சபையாரையும் போதகர்களையும் விசுவாச குடும்பங்களையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க அடிமை நுகத்துக்குள்ள இருக்கிறோம். சத்தியம் என்னன்னு தெரியவில்லை, தேவனுடைய மார்க்கம் என்னன்னு தெரியவில்லை, தேவன் விரும்பக்கூடிய உண்மை என்னன்னு தெரியவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன என்பது தெரியாமல் அவங்க வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலே அதை அதை கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கிறோம், தேவனை பார்த்து ஆதம் மேவாள் பயந்த அந்த தேவனை பார்த்து நாம் என்ன சொல்றோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுதந்திரத்தின் ஆவியே தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிறோம். என்ன ஆவி? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியே, புத்திர சுதந்திரத்தின் ஆவியே தேவன் நமக்குள்ளே அதை வச்சிருக்கிறார். ஆகையினால் நமக்கு இப்ப என்ன இல்லை, பயம் இல்லை. ஆதமேவாள் தேவனை பார்த்து பயந்து ஒளிந்திருந்தது. அன்னை காதத்தை தேவன் அழைத்தா. இன்னைக்கும் தேவன் அதை ஓரோ நாளும் மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறோம். சங்கீதங்களில் பார்க்கும் பொழுது சூரியனுடைய உதயம் முதல் அஸ்தமனம் வரையும் தேவன் பூமியை அழைக்கிறார். தேவன் பூமியை அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை கல்லையோ மண்ணையோ அல்லது மரத்தையோ மற்ற எதுவுமே தேவன் அழைக்கவில்லை. மனுஷ வர்க்கத்தை, மனுஷர்களே தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். எப்ப முதல் எப்ப வரை? சூரியனுடைய உதயம் முதல். அதே ஹல்லேலூயா. இந்த நாடு நம்மை அனைவரையும் அழைக்கிறார். அந்த சூரியன் இன்னொரு திசையிലേക്ക് வேலைக்காய் கடந்து போகிறோம். அந்த இடத்திலும் அதை உதிக்கும் பொழுது, அங்கேயும் அதை சூரியன் உதிக்கும் பொழுது தேவன் அவங்களையும் அழைக்கிறார். அது மட்டுமல்ல, சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரைக்கும் தேவன் அழைத்து கொண்டே இருக்கிறது. இந்த அழைப்பை கேட்குவதற்கோ அந்த அழைப்பை பகுத்தறியும்படியாகவோ அந்த சாமுவேல் சிறு பாலகனாயிருந்தா, சிறு பையனாயிருந்தா, தேவன் அவனை அழைத்தா. ஆனா அவன் என்ன நினைத்தா, அதை ஏலி தீர்க்கதரிசி தான் அழைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவனிடத்துக்காக ஓடி போனா. ஆனா ஏலி தீர்க்கதரிசி அழைக்கவில்லை. ஆனா யார் இந்த சாமுவேலை அழைத்தது? அதை பரலோகத்தின் தேவன் அழைத்ததாக அந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இதே மாதிரி அவர் ஏலி ஆசாரியன்தான். அவர் ஏலி ஆசாரியன் ஆயிருந்தும் அவருடைய பிள்ளைகளும் அதே ஆசாரிய ஊழியங்களை செய்கிறவர்களா இருந்தும் அவங்க அழைப்பு யார் அழைக்கிறார் என்பதை அவங்களாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவங்களால பகுத்தறிய முடியவில்லை. அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை யார் அழைக்கிறார். உண்மையிலே ஏலி ஆசாரியன் அழைக்கவில்லை. அப்ப யார் அழைத்திருக்கிறோம்? நம்முடைய தேவன் சாமுவேலை அழைத்தார். அப்ப நான் என்ன இந்த காரியங்களை சொல்கிறேன்னு சொன்னா, இதே மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் போய்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய சத்தியங்களையும் பகுத்தறியாதபடி சாத்தானுடைய வஞ்சகமான போதனைக்குள்ளே பிரவேசித்து அந்த போதனைக்குள்ளே மயங்கி அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்ளாதபடி சத்ரு அவங்களுடைய வாழ்க்கையில அது குருடாக்கப்பட்ட அனுபவத்திலே அவங்களை வைத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? திரும்பவும் நாம் என்னாக வேண்டாம், அதை பயப்படுவதற்கு, அது பயப்படும்படியாக அடிமத்தனத்தின் ஆவியே அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுதந்திரத்தின் ஆவி. இப்போ அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் சுதந்திரவாளி. அப்ப சுதந்திர கிறிஸ்துவின் சுதந்திரவாளியாயிருக்கும்படி, கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு சுதந்திரவாளியாயிருக்கும்படி தேவ வசனம் சொல்லுகிறது. அதை வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது பயப்பட பண்ணுகிற ஆவியே அல்ல. அப்போ தேவன் நம்மை அழைத்தது பயந்து திரும்ப பயத்துக்குள்ளே, அது அடிமத்தனத்துக்குள்ளே இருக்கும்படியாக அல்ல. அப்ப என்ன, அதுல 16ஆம் வசனம் வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். அதுல 16ஆம் வசனம் 1:6. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியின் கூட்டு சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம் என்பதை குறித்து யாரு நமக்கு சாட்சி கொடுக்கிறது? நீ தேவனுடைய பிள்ளை என்று யாரு நமக்கு அந்த உறுதிப்பாடு கொடுக்கிறது? யாரு நம்மிடத்தில் சொல்லுகிறது நீ தேவனுடைய பிள்ளைதான்? அப்போ நம்முடைய ஆவியின் கனிகளாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிள்ளை என்று நம்மளாலே நாம் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டுமில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுதந்திரத்தின் ஆவியே, தேவன் நமக்குள்ளே சோபுத்திரத்தினுடைய ஆவியே, சொந்த குமாரனுடைய ஆவியே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியே நமக்குள்ளே தேவன் வெற்றிருக்கிறபடினால் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று, அதே பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானோடு கூட சாட்சி கொடுக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுதந்திரத்தின் ஆவி, அந்த ஆவியே என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆவியுமாக என்ன பண்றாங்க? சாட்சி கொடுக்கிறார். தேவன் நமக்கு உண்மையும் தெளிந்த புத்தியும் தேவ பக்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறோம். அந்த ஆவியிடத்திலே தேவனுடைய ஆவி என்ன பண்றாங்க? சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? ஓ நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகன், நீ தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ பயத்தின் ஆவியே அல்ல, உனக்குள்ள இருக்கிறது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுதந்திரத்தின் ஆவியே உனக்குள்ள இருக்கிறபடினால் நீ சாத்தானுக்கு பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. உனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். எங்கே பேசுவார்? நம்முடைய ஆவியாரிடத்திலே தேவனுடைய ஆவியானவர் பேசுவார். நம்முடைய ஆத்மாவிடத்திலே தேவனுடைய ஆவியானவர் பேசுவார். அப்ப நாம் என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இது உண்மை. தேவனுடைய ஆவியானவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாரு. அப்போ என்னை தேவனுடைய மகனாக அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான சுதந்திரத்தை, அதே சாக்கியத்தை எனக்கு கொடுத்து அவர் எனக்கு அப்பாவாயிருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையாயிருக்கிறோம், மகனாயிருக்கிறோம் என்று வெளிப்படுத்தின் புஸ்தகம் 21:7 அவருக்கு பிள்ளைகளாயிருக்கும்படி நமக்கு அந்த அதே சுதந்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு அற்புதமான விஷயம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த ரகசியம் புரியவில்லை. இன்னைய போதர்களுக்கு இந்த ரகசியம் புரியவில்லை. இன்னைக்கு இங்கே எனக்கு காலையில அரிமா ஒரு சகோதரன், அது வயநாட்டில் இருந்த ஒரு சகோதரனை அழைத்தா. அவர் அழைத்து அதை அவரே எர்ணாகுளத்துல நம்மள ஜப கோபுரத்துல வருகிற ஒரு சகோதரன் தான். என்னை அழைத்துட்டு என்னிடத்துல பேசினா, இன்னொரு குரூப் உங்களை சந்திக்க வருவார் என்று பேசினாரு. அதே போல கொஞ்சம் பொறுத்து என்னுடைய போன் நம்பர் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த பிரதர், வயநாட்டில் உள்ள பிரதர். அப்போ அவங்க கொஞ்சம் பொறுத்து எனக்கு கால் பண்ணா, உங்களை சந்திக்க வேண்டும் என்று. சரி, 4 மணிக்கு உங்களை சந்திக்கலாம் என்று நாங்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணி அங்க 4 மணிக்கு
என்னை சந்திக்கும்படியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. நானும் அந்த இடத்துக்கு போனா அவங்க என்னை பார்த்த உடனே, நீங்க வந்து எந்த உபதேசத்திலே எந்த டாக்டரில இருக்கிறோம் என்பதை என்னிடத்திலே கேட்டாங்க. நான் ஒரு ஊழியக்காரன் என்று அவங்களுக்கு தெரியும். என்னை அறிமுகப்படுத்தியவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் இந்த ஒரு கேள்வி வந்தது. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்போ நான் அந்த கேள்வியை ஆச்சரியத்தோட கேட்டிருந்தாலும் அப்புறம் அதனுடைய விளைவு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ நீங்க எந்த உபதேசத்துல இருக்கிறார் என்று என்னிடத்துல கேட்கும் பொழுது அது திரும்பவும் திரும்பவும் கேட்டுட்டே இருந்தான். நான் ஃபர்ஸ்ட் சொன்னா இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்களைத்தான் நாங்க ஏற்றுக்கொண்டு அதுல இருக்கிறோம். இன்னும் அதிகமாக கேட்டாங்க, கொஞ்சம் டீப்பா கேட்டாங்க. அப்ப நான் சொன்னா, இதே மாதிரி இயேசு தேவனுடைய குமாரன், ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவனா இருக்கிறார் என்று வேதத்திலே யோவான் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சில வசனங்களை அவங்களுக்கு பேசும் பொழுது என்னை கூட்டிட்டு வந்தது ஒரு கோயம்புத்தூர் இருக்கிறதான ஒரு ஊழியக்காரு தான். ஆனா 2 மிஷினரிமாரு அமெரிக்காவிலிருந்து வெள்ளக்காரங்க துறைங்க வந்தாங்க. அவங்களும் நாங்க 4 பேரு தான் பேசிக்கொண்டிருந்தா. அப்போ இவங்க கோயம்புத்தூர் ஊழியக்காரு அவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தினா. அதுக்கு பிறகு இந்த சத்தியங்களை பேச தொடங்கும் பொழுது அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில அது தூர தேசத்துக்கு வந்தா அந்த ஊழியக்காரர்கள் அவங்க சாதாரணமாக அற்பமாக நினைத்து அதை சிரிச்சு விட்டு போயிட்டாங்க. அப்ப கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நாங்க பேசணும். 1/2 மணி நேரத்துக்கு மேல் பேசி தேவனுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லும் பொழுது யாருமே எதிர்கேள்வி எதுவும் கேட்கவில்லை. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கினான். என்னுடைய பட்சம் இன்னைக்கு அவங்க தூங்க மாட்டேன்னு தான் என்னுடைய ஒரு பட்சம். அந்த அளவுக்கு தேவன் வார்த்தைகளை எனக்கு கொடுத்தாங்க. அது இன்னும் நேரம் கிடைச்சுன்னா ட்ரெயின் டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால போக வேண்டிய காலங்களில போக வேண்டும். அதனால அவங்களை அனுப்பி விட்டாங்க. நான் எதற்காக இது சொல்லுகிறோம் என்று சொன்னால், தேவன் நம்மை அப்பா பிதாவே என்று சோபுத்திரத்தினுடைய ஆவியே, சொந்த குமாரனுடைய ஆவியே தேவன் நமக்குள்ளே ஊற்றி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளை என்பதை எப்படி நம்மளை உறுதிப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆத்மாவிடத்திலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ தேவனுடைய மகன், அவர் உங்களுடைய அப்பா என்பதை பேசுகிறதுனால தான் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுதந்திரத்தின் ஆவியே தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறபடினால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே தெளிவுபடுத்தி இருக்கிறோம், உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இதுல எந்த விதமான சந்தேகமோ மாற்றமா கிடையாது. இது அவ்வளவு உண்மையா இருக்கிறது. ஆகையினால் சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அடுத்த வசனம் படிக்கலாம். அதுல 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் ஆமென். நாம் பிள்ளைகளானால் சுகந்தருமாமே, தேவனுடைய சுகந்தரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுகந்தருமாமே. கிறிஸ்துவனுடைய கூட நாம் தீமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்போ நான் எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கையாள வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளைகளானால் அது என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுப்பா. அதுக்கு பிறகு என்ன பண்ண வேண்டும்? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாகும்படி கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படி. அப்போ தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியாயிருக்கும்படி நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய மகிமைக்குள்ளாக தேவன் நம்மை மகிமைப்படுத்தும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். அப்ப பாடுபட்டு தான் இந்த மகிமை அடைய வேண்டும். மகிமை மகிமை என்று சொல்லும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் அந்த மகிமைக்குள்ள அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த மகிமை இழக்கிறதற்கு ரொம்ப பாடலாம் படலாம்.
அந்த மகிமை ஒரே நிமிஷத்திலே அதை இழந்து போனது. ஆனா அது பெற்றுக்கொள்வதற்கு ஒரே நிமிஷத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அது பெற்றுக்கொள்ளும்படி என்ன வேண்டும்? நாம் கிறிஸ்துவோடு கூட அதை நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியே அங்க பாடுபட வேண்டும். கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும்போது அவர் பாடுகள் பெற்றாங்க. அவர் குமாரனாயிருந்து பெற்ற பாடுகள் நிமித்தமாக அவர் என்ன கற்றுக்கொண்டார்? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்போ அந்த கீழ்ப்படுதனாலே தேவனுடைய மகிமை ஏற்படுகிறது. ஏதன் தோட்டத்திலே கீழ்ப்படுதல் இல்லாமல் போனதுனாலே தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு விலகி போக காரணமாய் மாறிவிட்டது. அப்ப கீழ்ப்படுதல் நமக்கு என்ன கொண்டு வரும்? தேவனுடைய மகிமை கொண்டு வருகிறது. தேவனுடைய அதே சத்திய வசனத்தினுடைய கீழ்ப்படுதல், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான அந்த கீழ்ப்படுதல், தேவனுடைய வார்த்தையினாலே தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆதமேவான் மகிமைக்குள்ள இருந்தவர்கள், ஆனா அவங்க மகிமை கூடிய சீக்கிரத்திலே அவங்களுக்கு இழந்து போக காரணம், அவங்க தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் போனதனாலே பாடுகள் வரும்பொழுது, உபத்திரவங்கள் வரும்பொழுது, அவமானங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க தேவனை விட்டு விலகி போனா. ஏதன் தோட்டத்தில் அந்த பிரச்சனை சாத்தானால் உருவாக்கப்பட்ட அந்த பிரச்சனையை அவங்களால மேற்கொள்ள முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை, அதை தாண்ட முடியவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பிரச்சனையிலே முழுகி போனா, அந்த பிரச்சனைக்குள்ளே மாண்டு போனா. அந்த பிரச்சனையினாலே அவங்களுக்கு தேவனிடத்தில் சேர முடியாதபடி, தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு பிரச்சனையாக அவங்க அதை கையாண்டாங்க. தேவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகள் எதற்கென தெரியுமா? பாடுகள் எதற்காக? நாம் தேவ சமூகத்திலே மகிமைப்பட வேண்டும், மகிமை அடைய வேண்டும். ஆதமேவான் மகிமையில் இருந்தவர்கள், ஆனால் அவங்களுடைய மகிமை தவறுகள் ஏற்பட்ட நிமித்தமாக அந்த மகிமை அவங்களை விட்டு விலகினது. ஆனால் இப்ப கிறிஸ்து மூலம், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவன் நமக்கு இழந்து போன மகிமையும் அந்த ஐக்கியத்தையும் தேவனுள்ள உறவாடுதலையும் தேவனுள்ள அதை சஞ்சரிக்கிறதான அனுபவத்தையும் கிறிஸ்து மூலம் தேவன் நமக்கு மறுபடியும் திருப்பி தந்திருக்கிறார், திருப்பி கொடுத்திருக்கிறார். ஆகையினால் மகிமைப்படும்படியாக நாம் செய்ய வேண்டியது என்ன? பாடுகள் பெற வேண்டும். குமாரனாயிருந்தும் பெற்ற பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு இன்னைக்கு அவர் எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார காரணமாய் தீர்ந்தது என்னன்னு தெரியுமா? அவர் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ தேவனுடைய மக்களே, அந்த கீழ்ப்படுதலானதான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமை சேர்த்து விடும், நமக்குள்ளே மகிமை கொண்டு வருகிறது. நம்முடைய தலைமை பாஸ்டர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், அதை கீழ்ப்படுதல், கீழ்ப்படுதல், தாழ்மை, தாழ்மை, தாழ்மை. இது நம்முடைய வாழ்க்கையில் தாவீது சொல்லும் பொழுது, ஓ உம்முடைய தாழ்மை என்னை பெரியவனாக்கினா. நாம் தேவ சமூகத்திலே நம்மை தேவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை படிபடியாக என்ன பண்ணுவாங்க? உயர்த்துவாங்க, உயர்த்தி வைப்பாங்க. நம்முடைய சத்துருக்கள் மத்தியிலே நம்மளை உயர்த்துவாங்க. நம்ம பகஞ்சரோட மத்தியத்திலே நம்மளுக்கு விரோதின்னு சொன்னா சத்திய வசனம் நிமித்தமாக விரோதிகள், அந்த சத்திய வசனமாக விரோதிகள் மத்தியிலே, விரோதிகள் முன்பிலே தேவன் நம்மை உயர்த்துவா. எதிரிகள் மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்துவா. நம்மளை பரிகாசம் பண்ணுகிற ஜனங்கள் மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்துவா. சத்துருக்கள் மத்தியிலே தாவீது ராஜா சொல்லும் பொழுது, சத்துருக்கள் மத்தியிலே நல்ல பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துவார். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவம் எதற்கென்று கேட்டால், அந்த உபத்திரவங்கள் வரும்பொழுது அநேக ஜனங்கள் அந்த உபத்திரவத்தை ஜெயிக்க முடியாதபடி, உபத்திரவத்தை தவிர்க்கும்படியாக அது உபவாச ஜபங்களையும் மற்ற ஜபங்களையும் அவங்க அந்த நேரங்களிலே ஏறெடுக்க ஆயத்தமா இருப்பார்கள். ஆகையினால் அந்த பரீட்சையை அல்லது அந்த உபத்திரவத்தை, அந்த பாடுகளை அதை தவிர்த்து நிற்கும்படியாக
தவிர்த்து நிறுத்தும்படியாக அவர் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒருபோதும் மகிமை அடைய முடியாது. ஆதம் ஏவாள் அது தேவ சமூகத்தில் மகிமைக்குள்ள இருந்தவர்களாயிருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அது தவற காரணமாய் மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தை மேலும் பிசாசனுடைய அந்த பாடுகள் வந்த பொழுது, அந்த கேள்விகள் வந்த பொழுது, பிசாசனுடைய உபத்திரவங்கள் வந்த பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையும் விட்டு விட்டாங்க. தேவனுடைய வார்த்தை விட்டு விட்ட நிமித்தமாக இப்ப மகிமை அடையாதபடி அவங்க தள்ளப்பட்டாங்க. மகிமை அடையாதபடி அவங்க பாடுபடாதபடி அந்த சாத்தானோடு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பாடு, அந்த உபத்திரவங்கள், அந்த விஷயத்திலே அதே தேவ சமூகத்திலே உறுதியாயிருக்கக்கூடியதான ஒரு உறுதி இல்லாமல் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்த நிமித்தமாக அதை அவங்க வாழ்க்கையில் பாடுகள் வந்த பொழுது தேவ சமூகத்திலே தேவனை விட்டு விலகினான். சாத்தான் அவங்களை பாடுகளுக்கு உட்படுத்தினான், உபத்திரவங்களுக்கு உட்படுத்தினான், அதே பரீட்சைகளுக்கு உட்படுத்தினான், வேதனைக்கு ஒருவற்றை உட்படுத்தலாம். அப்போ தேவனுடைய மக்களை அதே பிசாசானவன் தான் இயேசு கிறிஸ்துவையும் அப்படிப்பட்ட சோதனைக்கு உட்படுத்தினான், வேதனைக்கு உட்படுத்தினான். உலகத்திலே எல்லா பிரபஞ்சத்தையும் இயேசுவை காண்பித்தார். பணிந்து கொண்டால் இது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று அவர் வாக்களித்தார். ஆனால் இயேசுக்கு நல்லா தெரியும் என் தகப்பன் யார் என்றும் நான் அவருக்கு யாராயிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுதந்திரத்தின் ஆவியே தேவன் எனக்குள்ள வச்சிருக்கிறபடினால பிசாசு சொல்லுகிற விதமாக நான் வணங்க மாட்டேன், நான் ஆராதனை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இயேசுவுக்குள்ளே ஒரு மகிமையும் நம்பிக்கை இருந்தது, ஒரு மகத்துவமான நம்பிக்கை இருந்தது. அதனால தான் தேவன் அவரை இன்னும் மகிமைக்குள்ளே மகிமைப்படுத்தி தேவனுடைய வலது பார்சத்திலே உட்காரவும் வைக்கும்படி தேவன் கிருபை செய்தார். இதை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா அடுத்த வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். அதுல 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். 18ஆம் வசனம். ஆமென். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறோம். இக்காலத்திலே பாடுகள் வரக்கூடிய மகிமைக்கு என்னல்ல, ஒப்பிடக்கூடியதல்ல, கம்பேர் பண்ணக்கூடியதல்ல. பாருங்க, ஆதலால் இந்த காலத்து பாடுகள். அப்ப இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள். ஆகினால் இந்த காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பான ஒரு பாடல்ல, ஒப்பான ஒரு விஷயம் அல்ல. அது மகிமைக்கு ஏற்றதான விஷயம் அல்ல என்று எண்ணுகிறேன். பவுல் அப்படி எண்ணுகிறார். இனி வருகிற இந்த பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஈடானதல்ல, அதுக்கு சமமானதல்ல. பாடுகள் வேறே, மகிமை வேறே. ஆனால் இந்த பாடுகள் மகிமை அடைந்த ஆதாம் ஏவாளு அந்த பாடுகள் நிமித்தமாக மகிமை இழந்து போனது. சாத்தானுடைய பரீட்சையில் அவங்க இழந்து போனது. ஆனால் தேவன் நம்மை அந்த மகிமை இழந்த சரீரத்தில் இருந்திருந்தாலும் தேவன் கிறிஸ்து மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறதான பாடுகளை நாம் எப்படி கையாள வேண்டும்? மகிமை அடையக்கூடிய ஒரு காரியமாக அதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அநேகர் பாடுகள் உபத்திரவம் வரும்பொழுது தேவனையும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறார்கள். தேவனே அதை திட்டுவாங்க ஒரு சிலங்க. இப்படி எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் தேவனுடைய மக்களே, தேவன் நமக்கு பாடுகள் ஏற்படுத்தும் பொழுது அது எதற்காக? அது ஜெயிச்சு காட்டும்படியாகத்தான், ஜெயிக்கும்படியாகத்தான். அந்த பாடுகளிலிருந்து அனுபவித்து அதை ஜெயிக்கத்தக்கதான ஒரு வல்லமை, மகிமை, அதே மகிமையின் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய அப்பா நம்மை என்ன செய்ய மாட்டாங்க? சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டாங்க.
நமக்குள்ளே ஜெயிக்க வேண்டும், சாத்தானை வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். அவர் நம்மை ஜெயிக்க வைப்பாரு. அவர் நம்மை அதை சாத்தானே தோற்கடிக்கும்படியாகவும் ஜெயிக்க வைப்பார். இன்னைக்கு நம்முடைய சொந்த பலத்தினாலே சாத்தானை நமக்கு ஜெயிக்க முடியவில்லை. அதுக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியானுடைய பலனும் நமக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை கொண்டுதான் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிச்சார். ஆகையினால் நாமும் நமக்குள்ளே எதிரியாக வருகிறதானா வல்லாத்த சத்ருவே ஜெயிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தா, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏதோ ஒரு சுவிசேஷம் அல்ல, அது தேவனுடைய சத்திய சுவிசேஷம் நமக்குள்ளே ஆணித்தரமாக பதிக்கும் பொழுது ஒரு போதும் எந்த சாத்தானும் நம்மளை ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தான் நமக்கு ஒரு மாதிரிகையா இருக்கிறோம். அவரே சோதிக்க வந்த அந்த சாத்தானே அவர் எப்படியெல்லாம் ஜெயிச்சு காட்டினார், எப்படியெல்லாம் அதை மேற்கொண்டது தேவனுடைய வார்த்தை கொண்டு, தேவனுடைய வசனங்களை கொண்டு சாத்தானே ஜெயிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது. ஆகையால் இன்னும் அந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லே, வரப்போகிறதான மகிமை இப்ப பெறுகிறதான பாடுகளுக்கு ஏற்றதானது அல்லே, ஒப்பிடத்தக்கதானதும் இல்லே என்று சொல்லுகிறார்கள். இன்னும் அதிலே 19ஆம் வசனம் வாசிக்க, மேலும் மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்படி சிருஷ்டி எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. தேவ புத்திரராக இந்த பூமியில் நாம் வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுதந்திரத்தின் ஆவியையும் தேவன் நமக்கு கொடுக்க காரணம் சொந்த குமாரனுடைய ஆவி. அதனால தான் தேவசமனா தோட்டத்தில் அப்பா என்று இயேசு அழைக்க காரணம். அதை சிலுவையிலும் பிதாவே என்று சொல்லி என் ஆத்துமாவே உன் கையிலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க காரணம். அப்ப அவருடைய அப்பா தான் நம்முடைய அப்பாவாயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு அவங்களிடத்துல பேசும் பொழுது அவங்களுடைய ஒரு கருத்து, தவறான கருத்தை எனக்கு அவங்க பேசினான், இயேசுதான் தெய்வம் என்று. அப்போ இந்த கருத்து இந்த உலகம் பூரா அதை கை கொண்டு வருகிறோம், அதை பேசிக்கொண்டு வருகிறோம், கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆகவே நான் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, அப்ப தேவ புத்திரராகி நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய சத்தியத்தை அறிந்த நாம் அது தேவ புத்திரராக வெளிப்படும்படி எல்லா சிருஷ்டியும் எப்படி பண்ணி கொண்டிருக்கிறார், மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. மிகுந்த ஆவல். நமக்கு எவ்வளவு ஆவல் இருக்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எல்லா சிருஷ்டியும் மிக ஆர்வத்தோடு, ஆவலோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு, தாகத்தோடு அதை காத்து கொண்டிருக்கிறார். என்ன காத்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய புத்திரராகிய நாம் வெளிப்பட போகிறதான ஒரு நாள் இருக்கிறது. தேவ புத்திரர் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு தினம் இருக்கிறது. அந்த தினம் எப்போ வரும், அந்த தினம் எப்போ நடக்கும், அந்த விஷயம் எப்போ நடக்கும் என்று சொல்லி எல்லா சிருஷ்டியும், ஆடும் மாடும் கழுதையும் குதிரையும் அதே அதே செடியும் கொடியும் எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த அளவுக்கு ஆவலோடு இருக்கிறோமோ என்று நம்மளையும் சற்றும் அதை யோசிக்க வேண்டும். அது ஆத்துமாவில்லை. ஆனா ஆத்துமாவில்லாத அந்த அதே ஆடு மாடுகளும் അല്ലെങ്കിൽ அதே உயிரினங்கள் எல்லாம் செடி மரம் எல்லாம் தேவனுடைய வெளிப்பாடுக்காக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியை பெற்ற அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுதந்திர ஆவியை பெற்ற தேவனுடைய ஆவி நம்மிடத்திலே நீ தேவனுடைய மகன் என்று சாட்சி கொடுக்கிறதான ஆவியை பெற்ற தேவனுடைய சத்தியங்களை நம்மளை பகுத்து கொடுக்கிறதான தேவனுடைய ஆவியை பெற்ற நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஆடு மாடை விட அதிகமான ஆர்வம், வாஞ்ச, தாகம்,
எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். சிருஷ்டியானது அதை மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காத்துக்கொள்ளல், எதிர்பார்ப்பு, வாஞ்சா, ஒரு தாகம் நமக்குள்ளே அனுதினமும் பெருக வேண்டும், அனுதினம் வர்த்திக்க வேண்டும், அனுதினமும் அதை வளர வேண்டும். தேவன் நம்மை பற்றி, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவபுத்திரராக வெளிப்படும்படியாகத்தான் அவர் நம்மோடு கூட தங்கும்படியாக விரும்புகிறார். இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, தேவன் அவரோடு கூட வசிப்பா. ஓ, நம்மோடு கூட வசிக்கும்படி தேவன் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கிறது போல தானே அதை உயிரினங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் வெளிப்படுத்தின் புஸ்தகம் அதே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே 21ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், அதை தேவபுத்திரர் நான் ஜெயித்த என் பிதாவோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆகினா கிறிஸ்துவோடு கூடயும் தேவனோடு கூடயும் அநேக ஆயிரம் கோடான கோடி தேவ தூதர்களோடு கூடயும் அநேக ஆயிரம் பரிசுத்தவான்களோடு கூடயும் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்துவோடும் தேவனோடு கூட இருக்கும்படி அவர் நம்மை அதே இருக்கும்படி தேவபுத்திரராக இந்த பூமியில் வெளிப்படும்படியாகவும் தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார் என்பது இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் எடுத்துக்காட்டாயிருக்கிறது. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். அதுல 23ஆம் வசனம் வாசி. அதுவும் அல்லாமல் ஆமென். ஆகையால் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து தமக்குள்ளே தவிக்கிறோம். அதுமல்லாமல் ஆவின் முதற் பலனை பெற்ற நம்மோடு கூட நம்முடைய சரீரத்தினுடைய மீட்புக்காக, ஆவியின் முதற் பலனை பெற்ற நம்முடைய சரீரத்தினுடைய மீட்புக்காக புத்திர சுவீகாரம் வருவதற்கும் காத்திருந்து நமக்குள்ளே தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தவிப்பு நமக்கு இருக்கிறதா? தேவபுத்திர வெளிப்படும்படி எல்லா சிருஷ்டியும் அவரோட காத்திருக்கிறார்கள். அதே போல ஆவியின் முதல் பலனை பெற்றுக்கொண்ட நாமும் நம்முடைய சரீரத்தினுடைய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ள ஒரு தவிப்பு, நமக்குள்ள ஒரு ஏக்கம், நமக்குள்ள ஒரு வேதனை, ஒரு துடிப்பு, நமக்குள்ள ஒரு அழுகை. என்ன அழுகை? எதற்காக அழுகிறோம்? முதற்பேரனாகிய நம்முடைய வாழ்க்கை, ஆவியின் பலனை பெற்றுக்கொண்ட நம்முடைய அதே சரீரமாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு நமக்குள்ள ஒரு என்ன இருக்க வேண்டும்? தவிப்பு இருக்க வேண்டும், ஏக்கம் இருக்க வேண்டும், தாக்கம் இருக்க வேண்டும். அந்த தவிப்பு, ஒரு குழந்தை 4 பேரு ஒரு பெரிய இடத்துல ஏதோ ஒரு பண்டிகைக்கு போனாங்க, அந்த கைவிட்டாங்க. அந்த குழந்தை பெற்றோரை பார்க்காமல் என்ன பண்ணுவாங்க? தவிப்பா. அந்த குழந்தை இடத்திலே கேட்டா அது தவிப்பா. இந்த வார்த்தைகள், அதனுடைய சங்கடங்கள் அது சொல்லுவாங்க. அதே போல நமக்குள்ளேயும் ஒரு தவிப்பு இருக்க வேண்டும். எதற்காக? ஆவியின் முதற் பலனை பெற்ற நம்முடைய சரீரத்தினுடைய மீட்புக்காக, புத்திர ஸ்வீகாரம் வருவதற்காக காத்திருந்து நமக்குள்ளே ஒரு தவிப்பு, அதற்காக ஒரு காத்திருப்பு. எல்லா சனிக்கிழமையும் ஒரு காத்திருப்பு அது இல்லை.
இது தேவனுடைய புத்தர் வெளிப்படும்படியான ஒரு காத்திருப்பு. தேவனுடைய புத்தராகி எனக்குள்ளே அந்த எப்போ அது வெளிப்படும், கர்த்தருடைய வருகை எப்போ நடக்கும், நான் தேவனுடைய புத்தராக வெளிப்பட வேண்டும், அப்படிப்பட்டதான அந்த சரீரத்துல மீட்பு எப்போ உண்டாகும், அதற்காக நமக்குள்ளே ஒரு தாகம், வேதனை, தவிப்பு, சஞ்சலம், சங்கடம், ஒரு அழுகை, ஒரு துக்கம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறார் என்பதை நம்மளாலே உணர முடியும். எனக்கு எந்த தவிப்பும் இல்லை, எந்த சங்கடம் இல்லை, எந்த ஒரு வேதனை இல்லை என்று சொல்லி நான் இருக்கும் பொழுது அது நமக்கு எந்த அளவுக்கு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதையும் யோசிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய மக்களை, நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். அநேக காரியங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறோம். இருந்தாலும் நேரக்குறைவினாலே அந்த தவிப்பு அனுதினமும் அந்த உயிரினங்கள் எல்லாம் தேவனுடைய புத்தர்கள் வெளிப்படும்படி தவிக்கிறார்கள், அல்லங்கள் வேதனைப்படுகிறார்கள், மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய ஆவியை பெற்ற நாம் எந்த அளவுக்கு தவிப்பும் ஆசையும் தாகவும் வாஞ்சி எண்ணவும் நமக்குள்ளே அதிகமாக பெருக வேண்டும். நேற்றை விட இன்னைக்கு, இன்னை விட நாளைக்கு, அனுதினமும் அது கம்மியாய்கொண்டே இருக்கக்கூடாது, அது பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலே பெருகிக் கொண்டிருக்க வேண்டும், தேவனுடைய சத்தியத்திலே பெருகிக் கொண்டிருக்க வேண்டும், தேவனுடைய ஆவியானுடைய பலத்தினாலே பெருகிக் கொண்டிருக்க வேண்டும். நேற்றே நான் அதை தேவா அன்பினாலே பெருகினோம், அல்லது நேற்றே நான் தேவனுடைய சத்தியத்திலே பெருகினோம், அப்படி சொல்லி நாம் ஆறுதலப்படக்கூடாது. நேற்றை விட அதிகமாக பெருக வேண்டும், இன்னை விட அதிகமாக நாளைக்கு பெருக வேண்டும். இப்படி அனுதினமும் பெருகும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே தவிப்பையும் ஏக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்பா நீர் வந்தாலே போதும், நம்முடைய வருகைக்காக நான் ஆயத்தமாயிருக்கிறேன், நீ எப்போ வருவார், நம்முடைய வருகையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்பா, அப்பா பிதாவே, இந்த பொல்லாத்த உலகத்திலிருந்து எனக்கு எப்போ ஒரு மீட்புண்டாகும், அதற்காக நான் தவிக்கிறேன், அதற்காக நான் வேதனைப்படுகிறேன், அதற்காக நான் பாடுபடுகிறேன், அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன் என்று அந்த தவிப்பு, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு தவிப்பு, நம்முடைய ஆத்துமாவில் ஒரு வேதனை, அந்த தாகம், ஏக்கம், அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே அனுதினமும் பெருக வேண்டும். அனுதினமும் பெருக பெருக அது வேதனையாக மாறிவிடும். நம்ம தாங்க முடியாத ஒரு சிறு குழந்தையை போல ஏங்கி ஏங்கி அழுகக்கூடிய ஒரு தாகமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நிச்சயமாக பிரவேசிப்பேன் என்ற உறுதியும் கூட அதுல வருது. இல்ல ஏதோ தானோ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய மக்களை அந்த அனுபவங்கள் எதுவுமே நமக்குள்ள இருக்காது. அப்போ ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம், தேவனுடைய ஆவியை பெற்ற நாம், தேவ சமூகத்திலே அனுதினம் பெருகி 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 எவ்வளவு பெருகுமோ அவ்வளவு தாழ்மை 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 இப்படி பெருகும் பொழுது தேவன் நம்மோட ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் பேசுவார், நீ என்னுடைய மகன், நீ எனக்காக இவ்வளவு பாடுபடுகிறீங்க, நீ என் சத்தியத்தை கை கொண்டிருக்க, ஆகிய நிச்சயமா உனக்கு இடம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இயேசு சொல்றாங்க, உலக தோற்றத்திற்கு கொண்டே உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறதான அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இதுக்காகத்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை சுதந்திரிக்கும்படியாகத்தான் அந்த ஆவலோடு
அந்த வேதனையோட, அந்த வலியோட, தவிப்போட, சங்கடத்தோட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டத்தை பவுல் சொன்ன மாதிரி ஓட்டத்தை நன்றாக ஓடி முடிக்க வேண்டும். தேவனுடைய கிரீடம் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். அது பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பயணிப்போமா. தேவன் இந்த வசனங்கள் மூலம் நம்மை அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆம். கண்ட ஸ்ரீ மகன் கையிலே மீதியான நேரங்காலங்களை கொடுக்கிறேன்.